திருவழிபாடு ஆண்டின் பாஸ்கா காலம் 3ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பாசுரம். பாடுக புதிய எருசலேம் பாடகரே, பாடுக புதிய பன்னிசை புனைந்து. தேடுக உயிர்த்த உன்னதரின் புகழை, ஆடுக பாடுக ஆண்டவரின் நாளில். வாழ்வில் தோல்வி அறியா வீரர், வாழ்வை கெடுக்கும் பேயை வதைத்தார், வாழ்வை கொடுக்கும் வார்த்தையாலே. வாழ்விழந்தோருக்கு வாழ்வை அளித்தார். விடுதலை பெற்றோர் விருப்புடன் தொடர அடிமை தலையை அகற்றிவிட்டாரே. ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் ஒரு திரு நாடாய் ஒன்றிணைத்தாரே. ஆண்டவர் அவரென அனைவரும் ஏற்க மாண்புடன் வாகை மணிமுடி அணிந்தார். வேண்டுவோம் அவரிடம் வீரர்கள் நாமும், விண்ணதில் அவருடன் மாட்சியில் இடம்பெற. என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய் இன்று இயேசுவே எமக்காவீரே. ஒன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம், ஒன்றிரு வெற்றியில் பங்கெமக் கருள்வீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியரும் பெரும் புகழ் இடையறாதும்முடன் பெருக. ஆமேன். ஆண்டவரே, எங்களுக்கு புத்துயிர் அளித்தருளும். உம் மக்கள் உம்மேல் மகிழுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு புத்துயிர் அளித்தருளும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். முன்னைய நன்னலைக்கு யாக்கோப்பினரை கொணர்ந்தீர். உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். எம் மீட்பராம் கடவுளை, எங்களை முன்னைய நன்னலைக்கு கொணர்ந்தரலாம். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி அருளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். உம் மக்கள் உம்மில் மகிழுமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியறலாம். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தரலாம். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் புனிதருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லல் ஆகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு மெய்யாகவே அண்மையில் உள்ளது. அதனால் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் வாக்கு பிறலாமையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியின் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணிலின்று நீதி தாழ பார்க்கும். நல்லதே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நிலம் நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடி சுவடுகளுக்கு வழிவகுக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, எங்களுக்கு புத்துயிர் அளித்தருளும். உம் மக்கள் உம்மேல் மகிழுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு புத்துயிர் அளித்தருளும். உம் மக்கள் உம்மில் மகிழ்வுறுவார்கள். அல்லேலூயா.
நாங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறோம், அவர் எங்களுக்கு அமைதி அளித்தார். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறோம், அவர் எங்களுக்கு அமைதி அளித்தார். அல்லேலூயா. நமக்கொரு வலிமை மிகு நகர் உண்டு, நம்மை காக்க அவர் கொத்தளங்களை அமைத்துள்ளார். வாயில்களை திறந்து விடுங்கள், அவர் மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினம் உள்ளே வரட்டும். அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள். அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துகின்றீர். ஆண்டவர் மீது என்றென்றும் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஏனெனில் என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாரை. நீதிமான்களின் நெறிகள் நேரியவை, நீர் நேர்மையாளரின் வழியை செம்மையாக்குகின்றீர். ஆண்டவரே, உமது நீதியின் நெறியில் நடந்து உமக்காக காத்திருக்கிறோம். உமது திருப்பெயரும் உமது நினைவும் எங்களுக்கு இன்பமாய் உள்ளன. என் நெஞ்சம் இரவில் உம்மை நாடுகின்றது, எனக்குள் இருக்கும் ஆவி ஏக்கத்தோடு உம்மை தேடுகின்றது. உம் நீதி தீர்ப்புகள் நில உலகில் நிலைத்திருக்கையில் வாழ்வோர் நேர்மையை கற்றுக்கொள்வர். ஆண்டவரே, நிறைவாழ்வை நீர் எங்களுக்கு உரியதாக்குவீர், ஏனெனில் எங்கள் செயல்கள் அனைத்தையும் எங்களுக்காக செய்கின்றவர் நீரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. நாங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறோம், அவர் எங்களுக்கு அமைதி அளித்தார். அல்லேலூயா. நாங்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறோம், அவர் எங்களுக்கு அமைதி அளித்தார். அல்லேலூயா. நானிலம் தன் பலனை ஈந்தது, வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடுவீராக. அல்லேலூயா. நானிலம் தன் பலனை ஈந்தது, வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. அல்லேலூயா. இறைவா, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீ தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளை, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆள்கின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளை, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. நானிலம் தன் பலனை ஈந்தது. கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார். கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. கடவுளை, மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக. மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நானிலம் தன் பலனை ஈந்தது, வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. அல்லேலூயா. நானிலம் தன் பலனை ஈந்தது, வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. அல்லேலூயா. திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார். அவர் கலிலேயாவிலிருந்து தம்முடன் எருசலேம் வந்தவர்களுக்கு பல நாட்கள் தோன்றினார். அவர்கள் இப்போது அவர் தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள். இயேசுவே கடவுள் உயிர்த்தெழ செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார். இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி. இது பற்றி 2ஆம் திருப்பாடலில் நீரே என் மகன், இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இறந்தோனினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல் வாசகம். திருத்தூத பணிகள் நூலிலிருந்து வாசகம். இதற்கிடையில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்று விடுவதற்காக அச்சுறுத்தி வந்தார். தலைமை குருவை அணுகி, இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்து கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார். இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது. அவர் தரையில் விழ, சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரல் ஒன்றை கேட்டார்.
அதற்கு அவர், ஆண்டவரே, நீ யார் எனக் கேட்டார். ஆண்டவர், நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ எழுந்து நகருக்குள் செல். நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர். ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர். சவுல் தரையிலிருந்து எழுந்தார். தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை. எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்கு அழைத்து சென்றார்கள். அவர் 3 நாள் பார்வையற்றிருந்தார். அந்நாளில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தமஸ்குவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார். ஆண்டவர் அவருக்கு தோன்றி, அனனியா என அழைக்க, அவர், ஆண்டவரே, இதோ அடியேன் என்றார். அப்போது ஆண்டவர் அவரிடம், நீ எழுந்து நேர் தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு. அவர் இப்போது இறைவனிடம் வேண்டு கொண்டிருக்கிறார். அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வை அடையுமாறு தம் மீது கைகளை வைப்பதற்காக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார். அதற்கு அனனியா மறுமொழியாக, ஆண்டவரே, இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதை பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன். உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார். அதற்கு ஆண்டவர் அவரிடம், நீ செல். அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்தெடுத்து கொண்ட கருவியாக இருக்கிறார். என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்து காட்டுவேன் என்றார். அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டிற்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து, சகோதரர் சவுலே, நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வை அடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடம் அனுப்பியுள்ளார் என்றார். உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வை அடைந்தார். பார்வை அடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார். பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார். சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார். உடனடியாக அவர் இயேசுவை இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார். கேட்டவர் அனைவரும் மலைத்து போய், எருசலேமில் இந்த பெயரை அறிக்கையிடுவோரை ஒழிக்க முற்பட்டவன் இவன் அல்லவா? அவ்வாறு அறிக்கையிடுவோரை கைது செய்து தலைமை குருக்களிடம் இழுத்து செல்லும் எண்ணத்தோடு இங்கே வந்தவன் தானே இவன் என்றார்கள். சவுல் மேலும் மேலும் வல்லமை பெற்றவராய் இயேசுவே கிறிஸ்து என்பதை மெய்ப்பித்து தமஸ்குவில் வாழ்ந்து வந்த யூதர்கள் அனைவரும் மனம் குழம்ப செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். இறந்தோரினின்று உயிர் தெழுந்தவர்களுள் கிறிஸ்துவே தலைப்பேரானவர். ஆயரான புனித நிசாவின் கிரகோரியார் எழுதிய ஈனோமியோவிற்கு எதிரான புத்தகங்களிலிருந்து வாசகம். அப்போஸ்தலர் கூறுகின்றார், படைப்பிற்கெல்லாம் முன்பே அவர் உருப்பெற்றார். பல சகோதரர்களில் தலைப்பேரானவர். மேலும் இறந்தோரினின்று உயிர் தெழுந்தவர்களுள் முதல் பேரானவர். இறந்தோரினின்று உயிர் தெழுந்தவர்களுள் அவர் தலைப்பேரானவர் ஆனார். சாவின் கொடிய கொடுக்குகளை தம்மில் அளித்த அவர் உயிர்ப்பினின்று ஊற்றெடுக்கும் பிறப்பின் வல்லமையை எல்லாருக்கும் வழங்குகிறார். தண்ணீரில் முதலாவதாக உருப்பெற்றவர் சகோதரர்களிடையே முதல் பேரானவர் ஆனார். இப்புதிய தலைமுறைக்கு தலைமை வகித்த புறா பறந்தது. அவரோடு அந்த தலைமுறையில் சகோதரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டோர் அவர் வழியாக பங்கேற்கின்றனர். அவருக்கு பின் நீரினாலும் ஆவியாலும் மறுபிறப்பு பெற்றவர்களிடையே அவர் தலைப்பேரானவர் ஆவார். சுருக்கமாக, மனித இயல்பு உயிரூட்டப்பட்ட 3 தலைமுறைகளிலும் அவரே முதல் பேரானவர். முதலாவது உடலில், 2வது ஞானஸ்நான திருவருட்சாதனத்தில், 3வது நாம் நம்பிக்கை கொண்டிருக்கும் இறந்தோரினின்று உயிர் தெழுதலில் தலையாகவும் இரட்டிப்பு மறுபிறப்பின் தொடக்கமாகவும் அவர் இருந்தும் அது ஞானஸ்தானத்தாலும் உயிர்த்தெழுதலாலும் செயலாக்கப்படுகின்றது. அவரே ஊனுடலுக்கேற்ப பிறந்த முதல் பேரானவர். முதலாவதாகவும் தனித்துவம் மிக்கவராகவும் அவர் தம்மை
கன்னி மரியாவில் இயற்கைக்கு அறியப்படாத புதிய பிறப்பால் நிலைநிறுத்தினார். மனிதரின் பல தலைமுறைகளில் எவரும் இதை நிறைவேற்றிவிடவில்லை. பகுத்தறிவோடு இவற்றை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் படைப்புகளில் முதல் பேரானவரின் முக்கியத்துவத்தை நாம் புறக்கணிக்கவும் இயலாது. சொல்லப்போனால் நம் இயல்பின் இரட்டிப்பு படைப்பை நாம் அறிவோம். முதலாவதற்கேற்ப நாம் உருவாக்கப்பட்டோம், இரண்டாவதற்கேற்ப நாம் சீர்திருத்தப்படுகின்றோம். முதலாவதை நாம் மீறுதலால் நாம் பயனற்றதாக்கவில்லை என்றால் இரண்டாவது படைப்பின் தேவை இருக்காது. முதிர்ந்த பலவீனமான வீழ்ச்சியடைந்த படைப்பு கிறிஸ்துவில் புதுமை பெறுவது தேவையாய் உள்ளது. சொல்லப்போனால் இரண்டாவது படைப்பில் பழையன எதுவும் இனி காணப்படலாகாது என அப்போஸ்தலர் கூறுகின்றார். உங்கள் பழைய வாழ்வின் வழியை இயல்பை நீங்கள் அப்புறப்படுத்துவீர்களாக. இது ஆசைகளால் அழிந்து போகின்றது. கடவுளுக்கேற்ப படைக்கப்பட்ட புதிய மனிதனால் நீங்கள் உடுத்தப்படுவீராக. ஆகவே யாராவது கிறிஸ்துவில் இருந்தால் அவன் ஒரு புதிய படைப்பு. பழையன கடந்து போயின, புதியன பிறந்தன. மனித இயல்பை படைத்தவர் ஒருவரே. அதை தொடக்கத்தில் படைத்தார், பின்னர் அதை மீண்டும் படைத்தார். அப்பொழுது மனிதனை மண்ணிலிருந்து படைத்தார். இரண்டாவது முறையாக கன்னியிடமிருந்து மண்ணை ஏற்றுக்கொண்டு சாதாரணமாக ஒரு மனிதனை அவர் உருவாக்கவில்லை, மாறாக தம்மையே உருவாக்கினார். முன்னர் அவர் படைத்தார், பின்னர் அவர் படைக்கப்பட்டார். முதலில் வார்த்தை மனு உருவை படைத்தது. பின்னர் நம் ஊனுடலை ஆவியாக மாற்றுவதற்காய் வார்த்தை மனு உருவானது. இரத்தமும் தசையுமாகி அவர் நம் அங்கமானார். இதன் பொருட்டு கிறிஸ்துவில் புதிய படைப்பின் முதல் பேரானவர் என அழைக்கப்படுகின்றார். தலைவராகவும் அனைவருக்கும் முதற்கனியாகவும் உள்ளார். வாழ்விற்கு பிறந்தவர்களுக்கும் இறந்தோரினின்று அவர் உயிர்த்தெழுதலின் பொருட்டு மீண்டும் பிறந்தவர்களுக்கும் வாழ்வோரையும் மரித்தோரையும் நிர்வகிக்கும் பொருட்டு ஞானஸ்நானம் பெற்ற அனைவரையும் முதல் கனிகளாக தம்மில் புனிதப்படுத்துகின்றார். ஆயரான புனித நிசாவின் கிரகோரியார் எழுதிய ஈனோமியோவிற்கு எதிரான புத்தகங்களிலிருந்து வாசகம். இன்றைய நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல்கள் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கும் எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. அல்லேலூயா. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. அல்லேலூயா. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து
ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. அல்லேலூயா. உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருளுபவர் என் தந்தையே. அல்லேலூயா. மன்றாட்டுகள். சாவினால் அழிக்கப்பட்ட தம் உடலாகிய கோவிலை கிறிஸ்து தமது சொந்த வல்லமையினால் மீண்டும் கட்டி எழுப்பியுள்ளார். அவரிடம் நாம் மகிழ்வுடன் வேண்டுவோம். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கி அருளும். ஆண்டவராகிய இயேசுவே, உடலோடு நீர் உயிர் தெழுந்தபோது பெண்களுக்கும் உமது திருத்தூதர்களுக்கும் மீட்பின் நற்செய்தியை கொண்டு வந்தீர். இந்நாட்களில் நாங்கள் உமது சாட்சிகளாக திகழ்வோமாக. ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கி அருளும். இறப்பிலிருந்து உயிர் தெழும் வாக்குறுதியை நீர் அனைத்து மாந்தருக்கும் வழங்கினீர். மக்களுக்கு புதிய நம்பிக்கையை கொணரும்படியாக எங்களை உமது நற்செய்தியின் தூதுவர்களாக உருவாக்கி அருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கி அருளும். திருத்தூதர்களுக்கு நீர் தோன்றி தூய ஆவியை அவர்கள் மேல் ஊதினீர். படைத்து புதுப்பிக்கும் அந்த ஆவியை எங்கள் மேல் பொழிந்தருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கி அருளும். உலகம் முடியும் மட்டும் சீடரோடு இருப்பதாக நீர் வாக்களித்தீர். இந்நாள் முழுவதும் எம்மோடு இருந்து என்றென்றும் எங்களோடு தங்கியருளும். ஆண்டவரே, உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கி அருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இறுதி மன்றாட்டு. இரக்கத்தின் ஊற்றாம் எங்கள் தந்தையாகிய கடவுளே, நீரினாலும் தூய ஆவியாராலும் புது பிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக அரசின் கதவுகளை திறந்து விடுகின்றீர். மக்களுக்கு நீர் வழங்கிய அருளை பெருக செய்தருளும். இதன் வழியாக பாவம் அனைத்திலிருந்தும் கழுவப்பட்ட அவர்கள் வாக்களிக்கப்பட்ட உமது அன்பின் ஆசிகளை இழக்காதிருப்பார்களாக. உமோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.